வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபிரசனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான நெருப்பு ராசியான ஒளி ராசியான சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு மனிதருக்கு பெருந்தனகத்தை வாரி வழங்கக்கூடிய மெகா கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஸ்திரத்துவ யோகத்தை தரக்கூடியவர் இப்பூமியில் அருள் தரும் கிரகமான ராஜயோக கிரகமான ராஜகிரகமான குரு பகவான். இந்த குரு பகவான் நிசப்தமான ஒரு ஜாதருக்கு ஆட்சி உச்சம் நட்பு வீட்டுகளில் இருப்பது சிறப்பான ராஜயோகத்தை தரும். அந்த ராசிநாதனுக்கு கேந்திரம் கோணத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை தரும். மேலும் அந்த குரு பகவான் அரபு கிரகங்களான கேது பகவானின் சாரத்தை நிசப்தமாய் பெற்றிருந்தால் இந்த ஜாதக பெரும் தனக்காரராய் இந்த கேது திசை கேது புத்திகள் மட்டும் இல்லாமல் அரபு கிரகங்கள் இந்த ராகு திசை நடக்கும் காலங்களில் இவர் நிசப்தமானவாவே பெரும் தனவரவை கொடுத்தே தீர்ப்பார். அந்த வகையில் ஒரு ஜாதகருக்கு சிம்மத்தில் பிறந்தவனுக்கு மேஷத்தில் முதல் வீடான சூரிய பகவான் உச்ச வீடான செவ்வாய் பகவான் ஆட்சி வீடான அந்த மேஷராசியில் குரு பகவான் வர்க்கோத்தமம் பெற்று, அதாவது ராசியிலும் நவாம்சத்திலையும் வர்க்கோத்தமம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது இவர் செய்யும் காரியம் யாருக்கும் அவ்வளவு எளிதாக புரியாது. ஒரு காரியம் செய்வதாக இருப்பார், அவர் செய்யும் காரியம் மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய ராஜயோக பதவி ஏற்படும். ஒரு கம்பெனி இழந்து அந்த கம்பெனி அடித்தளத்துக்கு சென்ற கம்பெனியை, ஒரு நிறுவனத்தை, ஒரு தொழிற்சாலையை இவர் ஏற்றி நடத்தினார். அந்த தொழிற்சாலை நம்பர் 1 தொழிற்சாலையாக மாறக்கூடும். ஏனெனில் வக்ரகுருக்கு அவ்வளவு பவர் உண்டு. இந்த காலகட்டங்களில் இந்த மனிதன் வாழ்வதற்கு கராரான குரு என்றால் அவர் வக்ரகுரு என்றே கூறலாம். இந்த வக்ரகுரு பகவான் இவர்களை எந்த வழியிலும் பணக்காரன ஆக்க மனதில் சம்பாதிக்கும் எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார். மேலும் பதவியகத்தை ஆசையை நாடிக்கொண்டே இருப்பார். இவர்களுக்கு விவிஐபியில் நட்பு வட்டாரம் என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். பெரும் தனபந்தர்களின் தொடர்பும் மிகப்பெரிய அசாதமான சக்தி படைத்தவரின் தொடர்பும் எப்பொழுதும் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களும் இவர் வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பார். இவர்கள் பெரும்பாலும் மாடி வீட்டில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த வக்ர குரு பெற்றவர்கள் இவர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் அயல் மாநிலம் அயல் நாடுகளிலும் சென்று தொழில் தொடங்கும் நிறுவனம் பெற்றவர்களாகவும், ஒரு தொழில்துறை ஏஜென்சி எடுத்து வெளிநாட்டில் நடத்தும் யோகம் பெற்றவர்களாகவும், அந்நிய இன மதத்தினவரால் ஆதரவு பெற்றவர்களாக இருப்பார்கள். அமெரிக்கா, லண்டன், சவுதி அரேபியா, துபாய் போன்ற அந்நிய தேசத்தின் பணங்களையும் அந்த டாலர் வருமானத்தையும் இவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இவருடைய ஜாதகம் சிறப்பாக அமைந்திருக்கும். இந்த வக்ர குரு வர்க்கோத்தம குரு பெற்றவர்கள், இப்படி வக்ர குரு வர்க்கோத்தம குரு பெற்ற ஒரு ஜாதகருக்கு அந்த குரு பகவான் திசையோ அல்லது அந்த வக்ர குரு பகவானை சாரத்தை பற்றி திசையோ நடந்தால் இவர்கள் இந்த திசையில் மெகா தனக்காரனாக பலர் போற்றும் பவர்ஃபுல் மனிதனாக வந்தே தீர்வான் இந்த ஜாதகக்காரன். இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் ஏமாற்றிவிட முடியாது. எதிரியை துவம்சம் செய்யும் வல்லமைப்பட்டவர்கள், என்றென்றும் நிலைநிற்கும் மகா சக்தி யோகம் படைத்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கரும்பாம்பு ராகு பகவான் திசை நடந்து இந்த ராகு பகவான் இந்த குரு பகவானுடைய சாரத்தை பெற்று, அதுவும் புனர்பூசம் நாளோ அல்லது பூரட்டாதி நாளோ அல்லது விசாகம் நாளோ சாரம் பெற்று நடந்து புஷ்கர வாம்சம் திசையை பெற்ற திசை நடந்து இந்த சிம்ம ராசிக்கு 5 கூடிய திசையாக நடக்கும் பொழுது இவர் யோகங்கள் பல பெற்று, பதவி யோகங்கள் பல பெற்று, பணக்கார யோகங்கள் பெற்று இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த சிம்ம ராசிக்காரங்க உலகத்தை உள்ளங்கையால் அசைத்திடும் மகா சக்தி யோகம் பட்டவர்கள். மேஷத்தில் குருபோவாம் வக்ரம் வர்க்கோத்தமம் பெற்றவர். அம்சா ராசியில் இந்த குருபோவானுடன் சந்திர பகவான் சேர்ந்திருக்கும் பொழுது இவர் ரியல் எஸ்டேட் மண்மனை தொழில்களில் வெறும் ஆர்வம் கொண்டவராக இருப்பார்.
விவசாயத்துறையில் பேர் புகழ் பெற்றவராய் இருப்பார். அதனுடன் செவ்வாய் பகவான் இணைந்தால் குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகத்தில் வீடு மனை வாகன யோகத்தை பெறக்கூடியவராகவும், கட்டடங்களை கட்டி விற்பவராகவும், கட்டடங்கள் மூலம் பெரும் வருமானத்தை பெறக்கூடியவராக இருந்து மகா சக்தி யோகம் பெற்று பலருக்கு தலைவனாயிருக்கும் மகா சக்தி வாய்ந்த யோகம் பெற்றவர்கள் குரு பகவான் வக்ரம் பெற்ற மேஷராசியில் உள்ள சிம்ம ராசிக்கு அமைப்பை பெற்ற ஜாதகக்காரர்களே.